கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் புஷ்பாங்கி என்ற நாவலின் முதல் பாகம். தமிழில் நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டமான 1920களில் இந்நாவலை எழுதியுள்ளார். இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிகூட எண்ண வேண்டாம். நேரம் போவதே தெரியாமல் கதை போகும் போக்கே மிக நன்றாக உள்ளது. அதிகாரம் 4. சப்ஜெக்ட் கந்தசாமி திருநட வைபவம் பிள்ளையினுடைய குமாரத்திகளை நேரிலோ படத்தின் மூலமாகவோ பார்த்தவரென்று ஆதலால் அவர்களது விஷயத்தில் அவருடைய மனதில் கடுமையான விரக உணர்ச்சியோ உருக்கமான பிரேமையோ ஏற்பட்டிருக்கவில்லை. ஆதலால் மோகனாம்பாளுடைய கடிதத்தை படித்ததால் அவருக்கு அதிகமான ஏமாற்றமோ ஏக்கமோ வேதனையோ பொறாமையோ உண்டாகவில்லை. ஆனாலும் திருநட வைபவம் பிள்ளையும் அவருடைய மனைவியாலும் தங்களது புதல்வியரது விருப்பத்தை அனுசரியாமல் தங்கள் சுயேச்சைப்படி அவர்களுக்கு புருஷர்களை அமர்த்தி முடிவான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து மன்னார்குடியிலுள்ள தம் பெற்றோர் முகூர்த்த நாள் குறித்து விவாகத்திற்காக வேண்டிய முஸ்தீபுகளை எல்லாம் செய்யும் வரையில் கொண்டு வந்து விட்டிருந்த நிலைமையில் இவ்வித எதிர்பாராத இடையூறு சம்பவித்து விட்டதே என்ற மனவேதனையே அபாரமாக எழுந்து கந்தசாமியின் மனதை வதைக்கலாயிற்று. அதுவன்றி அம்மடந்தியர் கேட்டுக்கொண்டிருந்தபடி அந்த விவாகத்தை நிறுத்த தாம் எவ்விதமான முயற்சி செய்கிறது என்ற நினைவினால் ஏற்பட்ட சஞ்சலமும் அபாரமாக பெருகி அவர் முற்றிலும் கலங்கி கவலையில் ஆழ்ந்து போகும்படி செய்தது. அந்த எதிர்பாராத சஞ்சலத்திற்கும் கவலைக்கும் துணையாக புஷ்பாங்கியின் கடித விஷயமும் சேர்ந்து இன்னொரு புறத்தில் அவருடைய மனநிலையை பெரிதும் குழப்பி அவள் எழுதியிருந்த தகவல்கள் பொய்யானவையா அல்லது மெய்யானவையா என்ற பலவிதமான ஐயங்களை கிளப்பிவிட்டது. கோபால்சாமியின் மனநிலைமையோ வேறு மாதிரியாகவும் முற்றிலும் விபரீதமானதாகவும் இருந்தது. கந்தசாமி மனோன்மணி அம்மாளை முதல் தாரமாக மணந்து சிறிது காலம் குடும்ப வாழ்க்கை நடத்தி அதன் சுகத்துக்கங்களை ஓரளவு அனுபவித்து பார்த்து வெறுப்பும் விரக்தியும் கொண்டிருந்தவர். கோபால்சாமியின் விஷயம் அம்மாதிரியானதல்ல. அவர் 28 வயது வரையில் விவாகமே செய்து கொள்ளாமல் இருந்தவராதலால் விவாகம், யவன மனையாட்டியின் காதல், குடும்ப வாழ்க்கை முதலியவை அபாரமான சக்தியோடு அவருடைய மனதையும் பிரேமையையும் கவர்ந்து கொண்டிருந்தன. தமக்கு விவாகமாக போவதை ஒரு பெரிய ராஜ்யத்தின் பட்டத்தை தாம் கட்டிக்கொள்வது போல அவர் உணர்ந்தார். திடீரென்று வீழ்ந்த மிக பயங்கரமான பேரிடி அந்த மானசீக சொர்க்கத்தை ஒரே நொடியில் தகர்த்து தரைமட்டமாக்கி அவருடைய நிலைமையை கொடிய நரக வேதனையை அனுபவிப்போரது நிலைமைக்கு ஒப்பானதாகிவிட்டது. எதிர்பாராத ஏமாற்றம், சகிக்க உண்ணாத அபாரமான ஏக்கம், கட்டிலடங்காத பெருந்துயரம், அதீதமான விரக வேதனை, இந்திராணி அம்மாள் தம்மை மதியாமல் வேறொருவனை காதலிக்கிறாள் என்ற விபரீத செய்தியினால் ஏற்பட்ட வயிறு வெடிக்கத்தக்க பொறாமை முதலிய பெரும் பேய்கள் அவருடைய மனதிற்குள் புகுந்து கொண்டு தலைவிரித்து ஆடத் தொடங்கின. துரைசாமியின் நிலைமையும் பெருத்த வேதனைக்கு இருப்பிடமானதாக இருந்தது. அவர் மற்ற இருவர் மீது மனமார்ந்த வாத்சல்யமும் உறுதியான பற்றுதலும் கொண்ட அந்தரங்கமான நட்பினர். ஆதலால் தம் ஆப்த நண்பர் இருவரும் அடைந்த மனவேதனையை தமதாக கருதி மிகுந்த கவலையிலும் விசனத்திலும் ஆழ்ந்து விட்டார். கந்தசாமி துரைசாமியை நோக்கி, "என்னன்னா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி எல்லோரும் இப்படி மௌனம் சாதித்தால் இது எப்படித்தான் முடிகிறது?" என்றார். துரைசாமி, "நீ பெரிய நீதிபதி, உனக்கு அடுத்தபடியாக கோபால்சாமி இன்னொரு நீதிபதி. நீங்கள் அளவா முடிவு செய்து தீர்ப்பெழுத வேண்டும். என்னை கேட்டால் நான் என்ன சொல்லப் போகிறேன்?" கந்தசாமி திடீரென்று சிரித்துக்கொண்டு, "இந்த திருநண்ட வைபவம் பிள்ளையர்களுடைய பெண்கள் வேறு ஆட்களின் மேல் தாங்கள் நாட்டம் இருப்பதாக இப்படி வெளிப்படையாக எழுதியிருப்பது கூட எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இல்லை. கடைசி வரையில் பேசாமல் இருந்துவிட்டு முகூர்த்த நாள் கூட நிச்சயிக்கப்பட்ட பிறகு இப்போது அவர்கள் நமக்கு நேரில் எழுதி விவாகத்தை நிறுத்தும் பொறுப்பை நம் மீது போடுவதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது." கோபால்சாமி மிகுந்த கோபாவேசத்தோடு, "பெண்கள் நல்ல சாமர்த்தியசாலிகள்தான். இப்போது அவர்கள் பிடித்திருக்கும் ஆட்கள் நாளைக்கு அவர்களை ஏமாற்றிவிட்டு போய்விட்டால், சரி, எங்களுக்கு வேறு 2 புருஷர்களை நீங்களே சம்பாதித்து கொடுங்கள் என்று கூட இவர்கள் கந்தசாமிக்கு எழுதினாலும் எழுதுவார்கள்." கந்தசாமி, "கோபால்சாமி, நீ ஏன் இவ்வளவு அதிகமாக வருத்தப்படுகிறாய்? உலகில் பெண்களுக்கு தானா பஞ்சம்? இந்த இந்திராணி இல்லாவிட்டால் இன்னொரு சந்திராணியை எவராவது வளர்த்து ஆயத்தமாக வைத்து கொண்டிருப்பார்கள். உனக்கு அவர்கள் தங்கள் பெண்ணை கொடுக்கிறார்கள். இவர்கள் யாரை வேண்டுமானாலும் பிடித்து கொள்ளட்டுமே. அதை பற்றி நாம் கவலைப்படுவது அனாவசியமானது. இப்போது முகூர்த்த நாள் கூட குறித்து விட்டார்கள். இந்த சமயத்தில் விவாகத்தை நிறுத்தும் பொறுப்பை நம் தலைமையில் போடுகிறாளே, நாம் எப்படி அதை நிறுத்துகிறது?" கோபால்சாமி ஆத்திரமாக, "நமக்கு என்ன அந்த பொறுப்பு? நாம் சும்மா இருந்து விடுவோம். அவர்களுக்கு இஷ்டமானால் அவர்களே தங்கள் தாய் தகப்பன்மார்களிடம் சொல்லி விவாகத்தை நிறுத்தி கொள்ளட்டும். 2 வீட்டாரும் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள். இப்போது திடீரென்று சரியான காரணம் எதுவும் இல்லாமல் விவாகத்தை நாம் நிறுத்த செய்து அயோக்கிய பட்டத்தை நாமேன் கட்டிக்கொள்ள வேண்டும்?" கந்தசாமி,
அவர்களை தொட்டு தாலி கட்டுகிறது தான் உசிதமா? அப்படி கட்டினாலும் அவர்கள் மனமுத்து நம்மோடு வாழ்க்கை நடத்துவார்களா? இவைகளையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டாமோ? நாம் சும்மா இருப்பது எல்லோருக்கும் கெடுதலாக அல்லவா முடியும்? கோபால்சாமி: அப்படியானால் இந்த கடிதத்தை இப்படியே அவர்களுடைய தகப்பனாருக்கு அனுப்பிவிடு. அவர் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். நாம் ஒருவருக்கு உதவி செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும். அதற்கு மாறாக நாம் பெரிய அபாயத்தை உண்டாக்கலாமா என்று கந்தசாமி கூறினான். துரைசாமி: எனக்கு மற்ற விஷயங்கள் கூட அவ்வளோ ஆச்சரியமாக படவில்லை. தங்கள் இஷ்டப்படி ஆண் பிள்ளை ஒரு காரியத்தை செய்யாவிட்டால் விஷத்தை தின்று உடனே உயிரை விட்டு விடுவதாக பயமுறுத்துவது எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் குறித்தவராத ஒரு அஸ்திரம் போலிருக்கிறது. கந்தசாமி: ஆம், வாஸ்தவம்தான். இந்த மோகன்பால் எழுதியிருப்பது போலவே புஷ்பாங்கியும் எழுதியிருப்பதை கவனித்தாயா? அவளை நான் விவாகம் செய்து கொள்ள மறுத்தால் என் கல்யாணத்தன்று அவள் வந்து விஷத்தை தின்று என் காலடியில் விழுந்து உயிரை விடப் போகிறாளாம். தேனாம்பேட்டை பெண்கள் எங்களை விவாகம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் மனையில் உட்காரும் முன் அவர்கள் விஷத்தை தின்று பிணமாக போவது நிச்சயத்திலும் நிச்சயமாம். துரைசாமி: இருவரும் கலந்து பேசிக்கொண்டு எழுதியிருப்பது போல் அல்லவா இருக்கிறது? கந்தசாமி புன்னகையோடு: ஸ்திரீகளுடைய அஸ்திரங்களில் இதுவும் ஒன்று. இன்னும் ஆற்றில் கிணற்றில் விழுந்து உயிரை விட்டுவிடுவதாக சொல்லி பயமுறுத்துவது இன்னொரு விதமான பானம். கோபால்சாமி: இதெல்லாம் வெறும் விரட்டலை தவிர வேறல்ல. ஆளை கண்டு ஏய்க்கிற வித்தை. கந்தசாமி: ஸ்திரீகள் என்றால் கீழே உட்கார வைக்காமல் தலையின் மேல் உட்கார வைத்துக் கொள்கிற பைத்தியக்காரன் என்பது தஞ்சாவூர் முதல் சென்னை பட்டணம் வரையில் அற்று போயிருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தையும் இப்படி எழுதி ஆளை மயக்குகிறாள். அவர்கள் எதிர்பார்த்தபடி இப்பொழுது இங்கே காரியமும் நடக்கிறது. கடிதத்தை அவர்களுடைய தகப்பனாருக்கு அனுப்பக்கூடாது என்னும் தயாளம் எவ்வளவு தூரம் போராடுகிறது. கந்தசாமி: அவர்கள் தங்களுக்கு கெடுதல் ஏற்படாமல் போகும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? நம்மால் பிறருக்கு ஏன் கெடுதல் உண்டாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டார்களே என்ற ஆத்திரமும் பொறாமையும் எனக்கு உண்டானால் அவர்கள் என்னை மயக்கிவிட்டார்கள் என்று சொல்லலாம். நான் என் தலையின் மேல் சிம்மாசனம் போட்டு அதில் அவர்களை உட்கார வைக்கிறேன் என்றும் சொல்லலாம். இப்போது உண்மையில் மயக்கம் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நீயே சொல்லனா? துரைசாமி: உனக்கும் மயக்கமில்லை, கோபாலசாமிக்கும் மயக்கமில்லை. எனக்குத்தான் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த கடிதத்தை படித்து பார்த்தது முதல் எப்படியும் அவர்கள் கடிதம் எழுதுவார்களா, இது நிஜமாக இருக்குமா என்று நினைத்து என் அறிவு மயங்குகிறது. உத்தம ஜாதி ஸ்திரீகள் தாம் ஒரு புருஷர் மேல் பிரேமி கொண்டிருப்பதாக தம் சொந்த தாயிடம் கூட வெளியிட வெட்கப்படுவார்கள். நீங்களோ அந்நிய புருஷர்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவர்கள் நிச்சயிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கடிதத்தின் மூலமாக பட்டவர்த்தனமாக அவர்கள் இப்படியெல்லாம் எழுதுவது சுத்த அசம்பாவிதமான விஷயமாக படுகிறது. அதுவும் இல்லாமல் அவர்கள் தாய் தகப்பன்மாரிடம் இவ்வளவு பிரமாதமாக அஞ்சி நடுங்குகிறார்களே. உண்மையில் அவர்களுடைய பெற்றோர்கள் அவ்வளவு கண்டிப்புக்காரர்களாக இருந்தால் இப்படியெல்லாம் ரகசிய காதல் ஏற்பட்டு பலப்பட சந்தர்ப்பம் கிடைத்திருக்குமா? இவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் இடம் கொடுத்திருப்பார்களா? தாய் தகப்பன்மார்கள் எவ்வளவுதான் கண்டிப்புக்காரர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இருசாரரும் இவ்வளவு வேற்றுமையாகவும் விரோதிகள் போலவும் நடந்து கொள்வார்களா? இவைகளெல்லாம் நினைக்க நினைக்க என் மனதிற்கு எல்லாம் கனவு போலவே படுகிறது. கந்தசாமி: எனக்கும் அப்படியேதான் படுகிறது. இதை நிஜமென்றும் நம்பக்கூடவில்லை. அசட்டையாக சும்மா இருந்து விடுவதும் யுத்தமாக தோன்றவில்லை. நாம் இதை அவர்களுடைய தகப்பனாரிடம் அனுப்பினால் கூட இவ்வளவு தூரம் அஞ்சுகிற பெண்கள் தாங்கள் எழுதவில்லை என்றே அவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். கோபால்சாமி: கடிதத்தின் எழுத்து இன்னாருடையது என்பது தகப்பனாருக்கு தெரியாமலா போகும்? கந்தசாமி: என்னுடைய எழுத்தைப் போல யாரோ எழுதி அனுப்பிவிட்டார்கள் என்று மோகன் அம்மாள் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். கோபால்சாமி: நாம் இதை அவர்களுடைய தகப்பனாருக்கு அனுப்புவது அவர்களுக்கு நன்மையானது தானே. தாங்கள் எழுதவில்லை என்று அவர்கள் ஏன் மறுக்கப் போகிறார்கள்? துரைசாமி: உண்மையிலேயே இந்த கடிதம் வேறு யாராகிலும் எழுதப்பட்டிருந்தாலும் இருக்கலாம் அல்லவா? மூன்றாவது மனிதர் எவரேனும் ஏதாகிலும் கபட எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்த விவாகத்தை நடக்காதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெண்கள் எழுதியது போல பொய்யாக எப்படி எழுதி அனுப்பியிருக்க கூடாதா? நீங்கள் இந்த விகாரமான விஷயங்களை படித்தவுடன் பெண்களின் மேல் கோபம் கொண்டு விவாகம் வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்கள் என்று நினைத்து இதை யாராவது எழுதியிருக்கலாம் அல்லவா? எழுத்து மோகனாம்பாளுடையதுதானா என்பதை நாம் சந்தேகப்பட நிச்சயப்படுத்தி கொண்டாலன்றி நாம் இதை பற்றி எவ்வித முடிவையும் செய்வது அனுசிதமான காரியமே. கோபால்சாமி: அப்படியானால் இதை நம்முடைய கண்ணப்பாவுக்கு அனுப்பி உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு காட்ட செய்துவிடு. அவர்கள் தீர்க்க ஆலோசனை செய்து எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும். அப்போது நமக்கு எந்த விதமான உபத்திரவமும் இல்லாமல் போகுமல்லவா? துரைசாமி: இந்த கடிதத்தை பார்த்தால் அவர்கள் பெரிதும் ஏக்கமடைந்து அவமானத்தினால் குன்றிப்போவார்கள். இதை பற்றி பட்டணத்தாருக்கு எழுத அஞ்சுவார்கள். ஒரு கால் நம்முடைய திகம்பர சாமியாருக்கு இதை காட்டி அவரிடம் கலந்து யோசனை செய்தாலும் செய்வார்கள்.
தேனாம்பேட்டையாருடைய பெண்கள் உண்மையிலேயே நிரபராதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை உங்களுக்கு விவாகம் செய்து வைக்க பின்வாங்குவார்கள். இதை அவர்களுக்கு அனுப்பினால் அது பெரிய விபரீதத்தில்தான் போய் முடியும். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்பதை நிச்சயிக்க மாட்டாமல் நாம் அவஸ்தைப்படுகிற மாதிரிதான் அவர்களும் அவஸ்தைப்படப் போகிறார்கள். இதை அவர்களுக்கு அனுப்புவது நம்முடைய தர்ம சங்கடத்தை அவர்களுக்கு மாற்றுவது போல முடியுமே என்று வேறல்ல. துரைசாமி மேலும் கூறினார். நாம் ஆய்ந்து ஓய்ந்து பார்க்கிற வரையில் முகூர்த்தத்தை நிறுத்தி வைப்பதாவது அவசியமல்லவா? கந்தசாமி, ஆம், அதை மாத்திரம் நாம் இப்போது முன்னால் செய்வோம் என்று கூறியபடி எழுந்து மேஜையண்டை போய் அதற்கு அருகில் இருந்த நாற்காலி மீது அமர்ந்து தந்தி ஃபாரம் நமூனா ஒன்றை எடுத்து எதிரில் வைத்துக்கொண்டு அடியில் வருமாறு எழுதினார். கண்ணப்ப பிள்ளையவர்கள், மன்னார்குடி. கடிதமும் தந்தியும் வந்தன. எதிர்பாராத சில அசௌகரியங்களினால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையன்று முகூர்த்தத்தை வைத்துக் கொள்வது உசிதமாக தோன்றவில்லை. நான் மறுபடியும் தந்தி அனுப்புவதை பார்த்து இன்னொரு முகூர்த்த நாள் குறிக்கலாம். இதை தேனாம்பேட்டையாருக்கும் உடனே எழுதி தெரிவித்து விடவும். நான் ஓர் அவசர காரியம் நிமித்தம் இன்றிரவு வெளியூருக்கு போகிறேன். திரும்பி வந்தவுடன் மறுபடியும் எழுதுகிறேன். கந்தசாமி என்று எழுதப்பட்ட தந்தி காகிதத்தை கந்தசாமி மேஜைக்கருகில் இருந்த துரைசாமியிடம் நீட்டி, இதை நீங்கள் இருவரும் பார்த்துவிட்டு மாதவராவிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறியபடி ₹1 பணத்தையும் எடுத்து மேஜை மீது வைக்க காகிதத்தை மிக அவளோடு வாங்கி படித்த துரைசாமி அதை கோபாலசாமியிடம் நீட்ட, அவரும் அதை பெற்று படித்துவிட்டு மாதவராவை அழைத்து தந்தி காகிதத்தையும் பணத்தையும் அவனிடம் கொடுத்து தந்தி ஆபீஸுக்கு போய் அதை உடனே கொடுத்து விட்டு வரும்படி கூற, அவன் அவற்றை பெற்றுக்கொண்டு விசையாக வெளியில் போய்விட்டான். கந்தசாமி கோபால்சாமியை நோக்கி, நான் உனக்கு ஒரு சங்கதியை சொல்ல மறந்து போய்விட்டேன். நாம் இருவரும் ஒவ்வொரு மாத ரஜாவுக்கு எழுதினோம் அல்லவா? அதற்கு நேற்று உத்தரவு வந்துவிட்டது. நேற்று நான் ஜில்லா ஜட்ஜிடம் பேசிக்கொண்டிருந்த காலத்தை அதை அவர் தெரிவித்ததன்றி, என்று முதல் ரஜா வேண்டுமோ அன்று முதல் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். கோபால்சாமி, ஓ சந்தோஷம். நாம் எழுதியதற்கு உத்தரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றி உன்னிடம் கேட்க வேண்டுமென்றே நினைத்து பல தடவைகள் உண்டாயிற்று. நல்ல வேளையாக சரியான சந்தர்ப்பத்தில் ராஜா கிடைத்தது. நாளையிலிருந்தே நான் அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உன் தீர்மானம் என்ன? கந்தசாமி, நீ செய்கிறது போலவே தான் நானும் செய்யப்போகிறேன். ஆனால் இன்றைக்கே கச்சேரி சிரஸ்தாரிடம் சார்ஜை ஒப்பித்துவிட்டு வந்துவிடப் போகிறேன். நீ நாளைய தினம் காலையில் புறப்பட்டு போய் உன் கச்சேரி ஹெட் கிளர்க்கிடம் சார்ஜை ஒப்புவித்து வந்து நீ இங்கேயே இரு. கோபாலசாமி, அப்படியானால் நீ எங்கேயாவது போக உத்தேசித்திருக்கிறாயோ? கந்தசாமி சந்தோஷ புன்னகை செய்து, உனக்குத்தான் ஆரிடம் சொல்ல தெரியுமே, இந்த சந்தர்ப்பத்தில் நான் எங்கே போவேன் என்பதை யூகித்து செல்ல உனக்கு தெரியாதா? கோபாலசாமி துரைசாமியை நோக்கி, கந்தசாமியின் தந்திரத்தை பார்த்தாயண்ணா, எல்லாவற்றிற்கும் என் வாயையே கிளப்பி விடுகிறானே அன்றி தன் மனதில் உள்ளதை சரேல் என்று சொல்ல மாட்டேன் என்கிறான். எதிராளியை முட்டாளாக்க சரியான வழி போல் இருக்கிறது. கந்தசாமி, நீ மற்ற எல்லோரையும் விட புத்திமான் என்பது பிரசித்தமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எதிராளியை முட்டாளாக்கி அதனால் நீ சோபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்க நீ இந்த மாதிரியான பழிக்கு ஆளாகிறது சரியல்ல. உனக்கு இவ்வளவு நிதான புத்தி ஆகாது. தலைப்போகிற சந்தர்ப்பமாக இருந்தால் கூட அப்போதும் நீ சாந்தமாக நடந்து கொள்கிறாய். எதிராளியின் ஆத்திரத்தை கவனிப்பதில்லை. இதுதான ஆரிடம் கேட்டு வேடிக்கை பண்ணும் சமயம். நீ செய்யப்போவதை சொல்லிவிடேன். கந்தசாமி சந்தோஷ முகமலர்ச்சியோடு, சரி, நீங்கள் இருவரும் ஒரு கட்சியாக சேர்ந்து விட்டீர்கள். இனி என் கை ஓங்கப் போவதில்லை. இப்போது நாம் 3 விஷயங்களை கவனிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முகூர்த்தம் நடக்காதபடி செய்ய வேண்டும். அதற்கு தந்தி அனுப்பிவிட்டோம். 2வது, புஷ்பாங்கியின் தாபந்தரியம். அது சம்பந்தமாக ஆக வேண்டுவதை தானே செய்வதாக கோபால்சாமி ஒப்புக்கொண்டிருக்கிறான். அவன் திருவாரூருக்கு போய் சார்ஜ் ஒப்புவித்துவிட்டு வந்து இங்கே இருந்து கொண்டு புஷ்பாங்கியை தேடி பிடிக்கட்டும். 3வது, மோகனாம்பாளுடைய கடிதத்தில் குறிக்கப்பட்டுள்ள சங்கதி. மோகனாம்பாள் எழுதியிருப்பது உண்மையான முடியுமானால் அவர்களுக்கு நம்மால் அற்பமும் கெடுதல் ஏற்படாமல் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி நாம் இந்த விவாக ஏற்பாட்டிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அப்படியில்லாமல் இது பகைவர் எவராலாகிலும் எழுதப்பட்ட கடிதமாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரத்தில் மறுபடியும் முகூர்த்த நாள் கிடைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த கல்யாணத்தை நிறைவேற்றி விடுகிறது. நடுவில் இந்த மாதிரி கடிதம் வந்தது, அதை பற்றி நாம் விசாரணை செய்தது முதலிய விஷயம் எதுவும் யாருக்கும் தெரியவே கூடாது. இவ்வளவே என் முடிவு. துரைசாமி, இதை பற்றி விசாரிக்க நீயே சென்னை பட்டணத்துக்கு போகப் போகிறாயா? கந்தசாமி, நான் மாத்திரம் போனால் என்ன காரியம் முடியும்? உன்னையும் கூட அழைத்து கொண்டு போகலாம் என்று எண்ணுகிறேன். கோபாலசாமி, அவர்களுடைய பங்களாவிற்கு போகப் போகிறாயா அல்லது வேறு எங்கேயாவது இருந்து கொண்டு விசாரிக்கப் போகிறாயா? கந்தசாமி, கூடிய வரையில் தூர இருந்தபடியே விசாரித்து உண்மையை தெரிந்து கொள்ள பார்க்கிறேன்.
அது பலிக்காவிட்டால் உள்ளேயே நுழைந்து விடுகிறேன். அந்த சமயத்தில், சார், தந்தியை அனுப்பிவிட்டேன், ரசீது கொடுத்திருக்கிறார்கள் என்று கதவிற்கு வெளியில் இருந்தபடி மாதவராவ் கூற, சரி, அதை இங்கே கொண்டு வந்து வைத்துவிட்டு போ என்றார் கந்தசாமி. உடனே அவன் உள்ளே வந்து ரசீதையும் மிச்ச பணத்தையும் மேஜையின் மீது வைத்துவிட்டு வெளியில் சென்றான். சென்றவன் சுமார் 5 நிமிஷ காலத்தில் மறுபடியும் திரும்பி வந்து, சார், குமாஸ்தா வந்திருக்கிறார் என்றான். சரி, வர சொல் என்று கந்தசாமி உடனே மறுமொழி கொடுத்தபடி சரையலென்று எழுந்து போய் மேஜையண்டு இருந்த தமது வெல்வெட் சுழல் நாற்காலி மீது கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். மற்ற நண்பர் இருவரும் தம் இடங்களில் நிமிர்ந்து ஒழுங்காக உட்கார்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதை படிப்பவர்கள் போல காணப்பட்டனர். அப்போது உள்ளே வந்த சப்கோட் குமாஸ்தா குனிந்து சப்ஜெக்டிற்கும் மற்ற இருவருக்கும் சலாம் வைத்துவிட்டு மிக வணக்கமாகவும் பக்தி வினயத்தோடும் மேஜையண்டை போய் நின்று அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த தபால்களை ஒவ்வொன்றாக எடுத்து உரையை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை இழுத்து பிரித்து மிருதுவாக படித்துவிட்டு சப்ஜெக்டிற்கு முன்வைக்க அவர் அதன் மேல் ஏதோ உத்தரவை எழுதினார். அப்போது அன்றைய தபாலில் வந்திருந்த கடிதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக படித்து உத்தரவு பிறப்பிக்க சுமார் 1 மணி காலம் பிடித்தது. அதற்கு மேல் குமாஸ்தா மேற்படி காகிதங்களை ஓர் தோல் பையில் வைத்து பூட்டி வைத்துவிட்டு வீட்டிற்கு போக ஆயத்தமாக நிற்க, நீர் ஓர் காரியம் செய்யும், நான் சரியாக 3 மணிக்கு சார்ஜை ஒப்புவிக்க எண்ணுகிறேன். கச்சேரியில் சிரஸ்ததார் அந்த மணக்கணிக்கின்படி வந்து என்னை சந்திக்கும்படி சொல்லிவிட்டு நீர் வீட்டிற்கு போம் என்று உத்தரவிட்டார். அப்படியே செய்வதாக சொல்லி மறுபடியும் மூவருக்கும் குனிந்து சலாம் வைத்துவிட்டு தோல் பையை எடுத்துக்கொண்டு குமாஸ்தா வெளியில் போய்விட்டார். அதன் பிறகு சிறிது காலத்திற்கெல்லாம் நண்பர் மூவரும் தங்கள் போஜனத்தை முடித்து கொண்டனர். கந்தசாமி குமாஸ்தாவிடம் ஏற்பாடு செய்தபடி தமது கச்சேரிக்கு போய் பிற்பகல் 3 மணிக்கு சிரஸ்ததாரிடம் தமது சார்ஜை ஒப்புவித்துவிட்டு திரும்பி வந்தபோது சென்னை பிரயாணத்திற்கு தேவையான வஸ்துக்களை எல்லாம் சேகரம் செய்து கொண்டு வந்து சேர்ந்தார். கோபால்சாமி அவர்களுடன் ரயில் ஸ்டேஷன் வரையில் சென்று அவர்களை ஒரு முதல் வகுப்பு வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டு திரும்பி அதே மோட்டார் வண்டியில் ஏறிக்கொண்டு பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்தவர் தனிமையில் ஒரு சோஃபாவின் மேல் படுத்து சிந்தனையில் ஆழ்ந்து போனார். அவருடைய மனது புஷ்பாங்கின் கடிதத்தையும் மோகனாம்பலின் கடிதத்தையும் மாறி மாறி படித்து கொண்டிருப்பது போலவே உணர்ந்ததாகையால் இன்னதென்று விவரிக்க முடியாத பல வகைப்பட்ட உணர்ச்சிகளின் பெருக்கினால் அவர் மேற்கொள்ளப்பட்டு தத்தளிக்கலானார். அவர் 2 நாழிகை காலம் ஆழ்ந்து சிந்தனை செய்த பின் மெதுவாக எழுந்து கந்தசாமியின் மேஜையண்டை போய் உட்கார்ந்து ஒரு காகிதத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அடியில் வருமாறு எழுதலானார். புஷ்பாங்கி என்னும் பொய்ப்பெயர் புனைந்துள்ள பூம்பூவாய், புஷ்பம் போன்ற சரீரமுடையவள் என்ற கருத்தை காட்டும் இந்த புனைப்பெயரை வைத்து கொண்டதிலிருந்து உண்மையில் நீ மிருதுவான இயல்புடையவளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் அவசியம் உண்டாவது நிச்சயம். நீ எழுதியுள்ள வரலாறு உண்மையாக இருக்குமானால் நீ நேரில் எனக்கு எழுதியது உனக்கு அற்பமும் களங்கத்தை உண்டு பண்ணாது. அதுவன்றி இவ்வளவிற்கும் துணிந்து நீ உன் நிலைமையை உள்ளபடி எடுத்துரைத்தது உன் சிலாக்கிய குணங்களை பன்மடங்கு சோபிக்க செய்வதாகவே முடியும். அதுவன்றி உன் துன்பத்தை விளக்குவதற்கு நான் என் உடல், பொருள், ஆவி ஆகிய யாவற்றையும் ஈடுபடுத்த எந்த நேரத்திலும் ஆயத்தமாக காத்திருப்பேன். இப்போது நாம் இருவரும் ஒருவர் மனதை மற்றவர் அறிந்து கொண்டு விட்டோமாதலால் முதலில் உன் வடிவத்தை நான் கண்கூடாக பார்க்கும்படி உன் புகைப்படம் ஒன்றை அனுப்பி வைத்தால் உடனே எல்லாம் நிச்சயப்படும். நீ எந்த மார்க்கத்தை எனக்கு காட்டினாலும் அதை பின்பற்றவும் துணிவும் எனக்கு ஏற்படும். அதை அனுப்புவதோடு நான் உனது இல்லத்தை அடைந்து உன்னோடு நேரில் உரையாடுவதற்குரிய மார்க்கத்தையும் மறவாமல் எழுதி அனுப்புவாய் என்று உறுதியாக நம்புகிறேன். புஷ்பாங்கி என்னும் அற்புத பெயர் புனைந்த கற்புக்கரசியான ஸ்திரீரத்தினமே, உன் குணத்தழகையும் உன் கடிதத்தின் விதரணையையும் இன்னவிதம்தான் புகழ்வது என்பதை அறியாமல் நான் தவிக்கிறேன். உன் முதல் கடிதத்தில் அபாரமாக என் மனதை சலனப்படுத்திவிட்ட நீ உன் அடுத்த கடிதத்தின் மூலம் அதற்கு தக்க பரிகாரம் அவசியம் தேடுவாய் என்று உறுதியாக நம்புகிறேன். நீ முன்னர் அனுப்பியது போலவே இனியும் உன் கடிதங்களை நேரில் என் ஜாகைக்கு அனுப்பிவிடலாம். கோவில் மதில் சுவரின் மாடத்தில் நீ உன் கடிதத்தை வைப்பது பெரிதும் அபாயகரமானது. நான் அங்கே போய் அடிக்கடி தேடி பார்ப்பதற்கும் எனக்கு அவகாசம் கிடைக்காது. இங்கனம் உன் கடிதத்திற்கு அடிமையான கந்தசாமி என்று கோபால்சாமி கடிதம் எழுதி முடித்து அதை ஓர் உரைக்குள் போட்டு வாயை ஒட்டி மேலே ஸ்ரீமதி புஷ்பாங்கி அம்மாள் அவர்களுக்கு தஞ்சை என்று மேல் விலாசம் எழுதி புஷ்பாங்கின் கடிதத்தில் குறிக்கப்பட்டிருந்த இடத்தை அடைந்து முதலில் இருந்து மாடங்களை நிரம்பவும் கவனிப்பாக கணக்கிட்டு 10வது மாடத்திற்குள் அதை வைத்து அதற்கு மேல் ஒரு கல்லை வைத்து மறைத்துவிட்டு விரைவாக கடந்து அப்பால் போய் போக்கு காட்டி திரும்பி பங்களாவிற்கு வந்து சேர்ந்து விட்டார்.